அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, சாதி என்பது ஒரு வாழும் கடந்த காலம் என்று சொல்லுகிறார். வாழும் கடந்த காலம்னா நாம அதை எப்பயோ விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா அது நம்மளை துரத்திக்கிட்டே வந்திருக்குது. இத்தனை தலைமுறையா 21ஆம் நூற்றாண்டுலையும் அது தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சாதியை வரையறுப்பதற்கு பலர் முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி முயற்சித்ததில் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விளக்கத்துக்கு நம்ம போகலாம்னா, சாதிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. சாதிங்கிறது ஒருவர் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கான எல்லை. அதான் சாதி. இந்த எல்லையை நீங்க தாண்டறீங்களா இல்லையாங்கிறதா. தாண்டறதுக்கு முயற்சி பண்ணதுக்காக தான் கொண்டாங்க ஒருத்தனை, இல்லையா? அது நீங்க தாண்டினீங்கன்னா கொள்ளுவாங்க. இந்த தாண்டறதுல இதுல அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. ஆனா எவ்வளவு நாளைக்கு விட்டு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கு. அப்ப இந்த சாதிங்கிறது ஒருவரை யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கு எல்லை என்கிற போது, இந்த எல்லையை தாண்டாமல் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த 4.6 மில்லியன் 46 லட்சம் சாதிகள் இருக்குல்ல, இந்த 46 லட்சம் பேர்களில் இருக்கக்கூடிய சாதி, உட்சாதி, கிளைச்சாதி, நீங்க அது வேற என்ன நாடி நரம்பு சாதி என்ன வேணாலும் பேர் வச்சுங்க, இந்த சாதிகள் ஏதாவது இன்னொரு சாதியை சமம் என்று என்னைக்காவது சொல்லியிருக்கா? நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் எழுந்து இல்ல எங்க சாதிக்கு இணையாக சமமாக இன்னொரு சாதி இருக்குன்னு யாராவது உங்களால ரெஃபர் பண்ண முடியுமா? அப்போ சாதியினுடைய அடிப்படையான குணம் என்பதே, அதனுடைய தன்மை என்பதே, எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதியை சமம் என்று ஒத்துக்கொள்ளாது. அப்ப அடிப்படையிலேயே சமம் என்று இன்னொரு சாதியை ஒத்துக்கொள்ளாத நாம் எப்படி இன்னொரு சாதியில போய் கல்யாணம் பண்ணுவோம்?